யோவான் 10:11 எடுங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுப்பேன், அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த கொடுக்குற அந்த கொஞ்ச நேரத்தை நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த போர்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 10:11 தானே? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே பிட்டு போஷிக்கும் இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான என் நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதனை பிட்டு போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிட்டு போஷித்த தேவன் இந்த வசனத்தையும் பிட்டு போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவன் தாமே ஆண்டவரே நம்முடைய கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றாகிலும் ஆண்டவர் நீ என்னை மறைத்து நீ பேசுவீராக ராஜா. ஹல்லேலூயா. பேசுகிறவன் நீங்கள் இல்லை, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒன்றாகிலும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சுயத்துக்காக அல்லாமல் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்காக ஆண்டவரே நீர் பேசுகிற உடைய இதயத்தில் உள்ளதை பேச தேவன் உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானோர் பலத்த கிரைகளை செய்யும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உடைய திருக்கரங்களிலே என்னை படைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதாவது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ இந்த வேளையில நான் படித்தபோது ஆண்டவர் செவ்வாய்க்கிழமை அன்றே இந்த வசனத்தை, இந்த மெசேஜ் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். செவ்வாய்க்கிழமை அன்றே ஆண்டவர் இந்த ஜீவனை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறபடியால் ஆண்டவர் என்ன பண்றாரா, நமக்கு ஜீவனை கொடுக்கிறாராம். அந்த ஜீவன் அதன் பிறகு அதுக்கு முந்தின உள்ள வசனம் வாசிமா. திருடன் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேண்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த வேலை. ஹல்லேலூயா. ஜீவன் தேவன், நம்ம ஜீவன் இல்லாத நமக்கு ஜீவனை தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனே இல்லாம இருந்தோம், ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் ஆண்டோட வசனம் சொல்றது ரோமர் 9:26 இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்முடைய தேவன் யாரு? ஒரு ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். அவர் சொன்னாரு ஜீவ அப்பம் நானே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாதாரண அப்பம் இல்லை, அவரு
அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அந்த அந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் வழி இடுக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? அது விசாலமாக இருக்காது, ஆனால் அது வழி நெருக்கமோ இடுக்கமா இருக்குமா. ஆனால் அதில் போய் தான் நம்ம எதை கண்டடைகிறோம்? நம்ம ஜீவனை கண்டடைகிறோமா. ஹல்லேலூயா. இன்று காலையில் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருந்து, எப்படி உங்களுக்குள்ளாக இருந்து அந்த ஜீவன் இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள பிரவேசிக்க போகிறது. தேவனுடைய ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள பிரவேசிக்க போகிறது. ஆல்ரெடி பிரவேசிச்சிருக்கு, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனாலும் அந்த ஜீவன் எப்படி உங்களுக்குள்ள பிரவேசித்து காரியங்களை செய்தது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது தேவன் என்ன பண்ணா, ஜீவனை கொடுக்கிறாராம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? ஜீவனை கொடுக்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணாரா? ஜீவனை அது ஜீவன் உண்டாயிருக்கவும், அது என்ன பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரா? ஜீவன் உண்டாயிருக்கவும், பிறகு என்ன பண்ணாரா? ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தாராம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரா? அவர் ஜீவனை கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் ஜீவனை கொடுத்ததுனால உங்களுக்குள்ள என்ன உண்டாகுதான்? ஜீவன் உண்டாவுதான். ஹல்லேலூயா. அப்போ ஜீவன் கொடுக்குறாங்க. எப்படி ஜீவனை கொடுக்குறாருன்னா, ஏசாயா 53 வாசிங்க. ஏசாயா 53 வாசிங்க. 53 1 வாசிங்க. 1 சாரி 2 2 2. அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையில் என்னாச்சான்? ஆண்டவருக்கு என்ன எப்படி இருந்துச்சா? விரும்பத்தக்க ரூபமே இல்லாமல் இருந்ததாம். அவருக்கு இல்லை இல்லையா? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பவுடர் போடாமல் வெளியே போகலாம், இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாம் அழகாக நம்ம தலையெல்லாம் வாரிட்டு எல்லாம் போகிறோம் இல்லையா. ஆனால் நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு அழகில்லாமல் போகிறோன்ற மாதிரி ஒரு நாள் வந்ததுன்னா நமக்கு அது விருப்பம் இருக்காதுல்ல. நம்ம பார்க்கறது என்ன பண்ண, நம்ம நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணான்னா, அவருடைய அழகும் இல்லை, அவருடைய சௌந்தரியம் இல்லையா, அவருடைய விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததாம். அது அடுத்ததை பாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவர் என்ன பண்ணாரா? அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாராம். ஹல்லேலூயா. ஆமாம். இதை நான் உங்களுக்கு இதுவாக எடுக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருந்தார். ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நம்ம மறைச்சிக்கிட்டோமா. அப்படியானால் ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாரா, துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். அவரை நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்து கொண்டோம், அவர் நம்மை எண்ணாமற் போனாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறாருன்னா என்னதுங்க? அவர் ஜீவனை கொடுக்குறாரு, நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் ஜீவனை கொடுக்கறது. ஹல்லேலூயா. இதுதான் அவரை ஜீவனை கொடுக்கறது தான் இதுதான். என்னங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களை எழுந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே துரத்தி விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா பேசிகிட்டே இருக்காங்க, எழுந்து வெளியே போ அப்படின்னு சொன்ன உங்களை வெளியே அமிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? புறக்கணிப்பு எப்படி இருக்கும்? அதுதான் புறக்கணிக்கப்படுதல், அதுதான் அசட்டை பண்ணப்படுதல். அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்குள்ள? கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் அவங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சா நான் மறக்கவே மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்வீங்க. அந்த ஒரு அசட்டையும் நம்மளால் தாங்கி கொள்ள முடியல. ஆனால் அவர் ராஜாதி ராஜானா இருந்தால் கூட, ஆனால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புடவை கொடுத்துட்டு உங்களுக்கு புடவை கொடுக்காம நிறுத்தினா அதுக்கே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் புடவை கொடுக்குறாங்கப்பா சபையில், நினச்சிக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய புடவை கொடுக்கலனாலே அதுக்கே நான் அந்த மனசு, பாஸ்டர் என்ன மறந்துட்டீங்களே பாஸ்டர்
உடனே என்ன அது மனசில் அப்படிதான் வருதுல்ல, நான் மறந்துட்டீங்களே, எனக்கு மட்டும் கொடுக்கலையேன்னு. அப்போது அந்த ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. அப்போ அப்படியானால் அப்போ புறக்கணிப்புன்றது யோசிச்சு பாருங்க. அப்போ அசட்டை பண்ணப்படுது. அப்போ டோட்டலாக ஒருத்தவங்களை புறக்கணிக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கடந்து போன பாதை. அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் சாதாரணமாக புறக்கணிக்கப்படல, அவர் ராஜாதி ராஜனாக இருந்தாலும் என்ன பண்ணார்? அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்ததாக நான் அது உங்களுக்கு எளிமையாக அதை நான் புரிய வச்சுட்டு நான் போகிறேன். ஆவியானவர் கூட உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போது அவர் என்ன பண்ணாராம்? புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாராம். அந்த புறக்கணிப்பை அவர் யாருக்காக ஏற்றுக்கொண்டாரு? நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த புறக்கணிப்பு அதுல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்து 5ஆம் வசனம் வாசிமா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அவர் என்ன பண்ணாராம்? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்ன பண்ணாராம்? அவரு நொறுக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் என்ன பண்ணாராம்? அவரு காயப்பட்டாராம். அவர் காயப்பட்டாராம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்ன பண்ணாராம்? அவரு நொறுக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை நம்ம மீறி நடந்தா நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்களை மீறி நடந்தா ஹல்லேலூயா ஆவியானவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைங்க மீறுதல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு கொம்பெடுத்து ஒரு அடி போடுவோம். மீறுதல்னா என்ன தெரியுமா? மீறுதல்னா நம்ம தெரிஞ்சு ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சு நம்ம செய்யாமல் போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறான்னு பேசுகிறான்னு தெரியும், ஆவியான பேசுகிறான்னு தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சு நம்ம மீறி போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். ஹல்லேலூயா. ஆனால் அதை கூட ஆண்டவர் உனக்கு மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதையும் தேவன் உனக்காக மன்னித்து உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீறுதல் நிமித்தம் அவர் என்ன பண்ணாரா? காயப்பட்டாரா. நீ அறியாமல் காலங்களில் நீ மீறுதல் பண்ண பாரு, அப்பயும் அதை மன்னிச்சாரு. நீ தெரிந்த பிறகு நீ செய்யறப்பாரு, அதையும் தேவனுக்காக மன்னிக்கிறார். ஏன்னா அவர் உனக்கு அதுக்காக சேர்த்து அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் காயப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் காயப்பட்டாராம். நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டாராம். அவரை நொறுக்கிட்டாங்களாம். நம்முடைய அக்கிரமத்துக்கு நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்குலாம் என்ன பண்ணாராம்? அவரை நொறுக்கிட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஜீவனை கொடுக்கறதுங்க. அவர் நொறுக்கப்படும்படி தன்னை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னன்னா ஒன்றும் இல்லை, திடீர்னு பிள்ளைங்க மேலே கோவம் வந்துன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்கள அதை விட்டுருங்க. திடீர்னு பசங்களுக்குள்ள ஸ்கூலில் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பையன் மேலே சண்டை கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ண? எல்லா பசங்களும் சேர்ந்து போட்டு அந்த பையனை அடின்னு அடிச்சு எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பையன் மேலே கோவம் வந்துச்சு, உடனே எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த பையனை போட்டு முதுகில் குனிய வச்சு அடின்னு அடிச்சு அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ அம்மான்னு கதறி அழுது மிஸ்ஸுக்கிட்ட ஓடுவான். அப்போது அந்த அடியே சாதாரண அடியே அப்படி இருக்குன்னா, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து அவரோட முதுகில் வாரினால அடித்தாங்க. எல்லாரோட கோபமும் நம்ம மேலே விழ வேண்டிய ஒவ்வொரு ஆக்கினையும் நம்ம மேலே விழ வேண்டிய ஒவ்வொரு அடியும் அவர் மேலே விழுந்தது. உன் மேலே என் மேலே விழ வேண்டிய ஒவ்வொரு அடியும் அவர் மேலே விழுந்தது. அந்த அடியோட வேதனை அவர் தாங்கிக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு அடியும் அவர் முதுகில் படும்பொழுது அவரோட சதை கிழித்த பொழுது அந்த வார் போய் அவரோட சதை அப்படி போய் முதுகில் போய் அவரோட சதை கிழிச்சிச்சு. ஏன் தெரியுமா? நீயும் நானும் பண்ண தப்பு தான், நீயும் நானும் பண்ண இந்த மீறுதல்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. நம்ம தான் அடி வாங்கியிருக்கணும். ஏமா அந்த ஆண்டவர் சொல்றார், இல்லை என் மகன் தாங்க மாட்டான், நான் தாங்கிக்கிறேன். அப்படிதான் உனக்காக எனக்காக அவர் தாங்கிக்கிட்டேன். அந்த ஆக்கினை நம்ம மேலே விழுந்ததுன்னா அது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நீ நானும் தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச எத்தனையோ அக்கிரமம், அந்த அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் தாங்குறேன் ஆண்டவரே. பிதா கிட்ட சொல்லிட்டார்,
நான் தாங்கிக்கிறேன். அவங்க அறியாமல் செய்த காரியத்துக்காக தாங்கிக்கிறேன். அவன் அறிந்தோ செய்கிற ஒரு சில அக்கிரமங்கள் இருக்குது. நான் நறுக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் நறுக்கப்படுறேன். நான் நொறுக்கிறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன் முதுகை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தமாக்கி, பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஒரு சில வேலையை சொல்ல தருமா, நான் நொறுங்கிட்டேன். நம்ம சாதாரண இந்த உபத்திரவத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன் சொன்னேன். நீ என்னை பார்க்க மாட்டீங்க ஆண்டவரே, நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேனே. இந்த சாதாரண உபத்திரவத்துக்கு நம்ம சொல்கிறோம் நான் நொறுங்கிட்டேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் பிதாவானவர் அவரை நொறுக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நொறுக்குதல் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா? அவர் உனக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீ செய்த அக்கிரமம், நான் செய்த அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஆமென். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாக நம்ம என்ன பண்றோம்? நம்ம குணமாகிறோம். ஹல்லேலூயா, அவருடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்ன பண்ணிச்சான்? அவர் மேல வந்துதான். இதனால் தான் என்னது? ஜீவனை கொடுத்தல். அவளை ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன மீனிங்? அது ஜீவனை கொடுக்கிறதா. ஹல்லேலூயா, ஜீவனை கொடுத்தல். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நமக்கா என்ன பண்ணாரு? நமக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார், சிலுவையில கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையில் பட்ட பாடுகள் நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம்னா, அப்போ அதை ஒவ்வொன்றும் நீங்கள் தியானிக்கும் போது தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழம், அவர் பட்ட பாடுகளோட ஆழம், அதுதான் அவருக்கு அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் அவர் என்ன பண்ணாராம்? அவர் சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தாருன்னு சொன்னால் போட்டப்பட்டிருக்கு. நீங்கள் ஏசாயா 53 போய் வாசிச்சு பாருங்க. அவர் மரித்த போது துன்மார்க்கனோடு இருந்தாராங்க. அவர் மரித்த போது யாரோட இருந்தாராம்? துன்மார்க்கனோட இருந்தாராம். இப்போ நம்ம மரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ 4 பரிசுத்தவான்கள் என் பக்கத்தில் இருக்கணுமேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவர் மரித்த போது கூட என்ன பண்ணா? துன்மார்க்கனோட மரித்தாராம். அது மரித்த பிறகுதான், அவர் மரித்த பிறகுதான் டக்குன்னு அவர் ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை நல்ல கல்லறையில் வைக்கப்பட்டார், எல்லாம் செய்தார். ஆனால் அவர் மரிக்கிற வரைக்கும், தன் ஜீவனை விடுற வரைக்கும் அவர் துன்மார்க்கத்தை, அவமானத்தை, ஒரு துன்மார்க்கனா மறிக்கிறது எவ்வளோ அசிங்கங்க. அது எவ்வளோ அசிங்கம்ல. ஒரு திருடனோட, கொள்ளைக்காரனோட போய் நீ மறிச்சின்னா உன்னையெல்லாம் என்ன நினைப்பான்னா பேசுவாங்க. ஆனால் தேவன் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த நிந்தையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஜீவனை கொடுக்கிறது. அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை ஊற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே அவர் ஊற்றினார். ஹல்லேலூயா. என்ன பண்ணார்? அதுதான் ஜீவனை கொடுக்கிறது. அவர் அதுக்கப்புறம் ஜீவனை விட்ட பிறகு, ஆவியை விட்ட பிறகு, பிதா கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு கல்லறையில் வச்சாங்க, அது வேற விஷயம். பிதா அவரை மகிமைப்படுத்தினார். ஆனால் அவர் கடைசி வரை தன்னுடைய ஜீவனை உனக்காக எனக்காகவும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் அவர் ஜீவனை கொடுக்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் என்ன பண்ணுறோமா? நம்ம குணமாகிறோம். அந்த அவர் பட்ட அந்த காயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காயங்களால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவருடைய காயங்களால் என்ன ஆகுதுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா குணமாகிறோமா, குணமாகிறோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குணமாகிறோமா. எப்படி குணமாகிறோம்? எப்படின்னா, இதுதான் ஜீவன் நமக்குள்ள உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஜீவன் நமக்குள்ள உண்டாகிறது அதுதான். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாத்து, ஹல்லேலூயா, நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல அவர் அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்றோமா? நம்ம குணமாகிறோமா. இப்போ இவ்வளவு பாடுகளே அவர் பட்டாரு, அதனால என்ன பண்ணாரு? அவர் ஜீவனை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் உனக்குள்ள எனக்குள்ள எப்போ உண்டாகுதுன்னா, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம் பாருங்க. நீ நான் என்ன பண்றோமா? குணமாகிறோம் பாருங்க. அப்பதான் அந்த ஜீவன் நமக்குள்ள உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜீவன் உண்டாகுதுன்னா, நான் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். மத்தேயு
மத்தேயு 13:15 வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆமென் ஆமென். இன்னும் ஒரு முறை மைக்கில் வாசிங்கம்மா. சரி, வாசிங்கம்மா, டக்குன்னு வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, ஜனங்கள் கண்களால் காணாமலும் காதுகளினால் உணராமலும் அவர்கள் என்ன பண்ண, மனம் திரும்பி அந்த மனம் திரும்பி குணப்படாமலும் இருக்கும்படியாக. மத்தேயு 13. ஓகே, சரி. மத்தேயு 13:10 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. அவருடைய இருதயம் என்ன பண்ணியிருக்கான், கொழுத்திருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்முடைய மனம் திரும்ப, நம்ம கண்களால் கண்டு காதுகளால் கேட்டு மனம் திரும்பும் போது அவர் என்ன பண்ணாரா, ஆரோக்கியமாக்குறாராம். இன்னொரு இடத்துல வசனத்தில் போடப்பட்டிருக்கு, அவர் குணப்பட செய்கிறார்னு சொல்லி இன்னொரு இடத்துல வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு காலையில் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியல, அந்த வசனத்தை. அப்போ என்ன பண்ணாரா, ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஆரோக்கியமாக்குறாரா. இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணி சபைக்கு வரும்போது கண்களால் பார்க்குறீங்க வசனத்தை, அதுக்கப்புறம் காதுகளால் கேட்குறீங்க, பிறகு என்ன பண்ணுறீங்க, உணர்ந்து மனம் திரும்புறீங்க. அப்போ நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பும் போது அப்போ ஆண்டவருடைய ஆரோக்கியம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை குணப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு ஹீலிங் இறங்கி வருகிறது. அப்போ தேவன் என்ன பண்ணார், உங்களை குணமடை செய்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் உண்டாயிருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னேத்திக்கு நீங்கள் சொல்றீங்க இல்லையா, என் ஆவி ஆத்மா சரீரத்தில் முன்னேத்திக்கு இப்போ ஏன் இப்படி வளர்ந்துருக்கீங்க, இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, முன்ன இருந்தது போன வருஷம் இருந்தது காட்ட இந்த வருஷம் நல்லா இருக்கீங்க, அதுக்கு முந்தின வருஷம் இருந்தது காட்டில் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் குணப்படுறீங்க. இதை தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் குணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்களால் காண்றீங்க, காதுகளால் கேட்குறீங்க, மனம் திரும்பி உணர்றீங்க, அதுக்கப்புறம் குணப்படுறீங்க. இருக்கு அந்த குணப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய ஜீவன். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள உண்டாகிறபடினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குணப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், குணமாகும். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். நான் வசன கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் டைம் இல்லை, நான் இப்போ சொல்லுகிறேன். ஆனால் இது முக்கியமான கான்டெக்ஸ்ட். அதாவது ஒரு நல்ல அதாவது எரிகோவுக்கு எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒருவன் கல்லருடைய கையில் அகப்பட்டு கொண்டான். என்ன பண்ண, எரிகோவுக்கு போகிற வழியில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கல்லர் கையில் அகப்பட்டு கொண்டான். ஆனால் அந்த மாதிரி அகப்பட்டு கொள்ளும்போது என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ண, அந்த கல்லர்கள் அவனை காயப்படுத்தி குற்றீரை அவனை என்ன பண்ணுறாங்க, போட்டுடுறாங்க. குற்றீரா போட்டுடுறாங்க. ஆனால் குற்றீரா போட்ட பிறகு அவன் என்ன பண்ணுறான், கிட்டத்தட்ட ஜீவனுக்கு போராடி என்ன பண்ணுறான், அவன் அப்படியே விழுந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்குறான். ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கும் போது அந்த வழியாக ஒரு லேவியன் போனாங்க, ஆசர் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நல்ல சமாரியன் அந்த பக்கமாக போனார். அவர் என்ன பண்ணார், அந்த காயங்கள் கடந்த அந்த அந்த மனுஷனை தூக்கி காயங்கள் எல்லாம் என்ன பண்ணார், காயங்களில் எண்ணெயை வார்த்து சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த காயங்கள் எல்லாம் தொடச்சி எண்ணெயெல்லாம் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் வார்த்து சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவனை காயங்களெல்லாம் கட்டினார். நீயும் நானும் ஒரு நாள் குற்றீராக கிடந்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நானும் ஒரு நாள் எப்படி இருந்தோங்க, காயப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்லர் கையில் பிசாசின் கையில் அகப்பட்டிருந்தோம். அவன் நம்மளை நொறுக்கியிருந்தான். ஹல்லேலூயா. நம்ம காயப்பட்டவங்களா இருந்தோம், நம்ம ரத்தத்தில் கிடந்தோம், நம்ம ரத்தத்தில் கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை எடுத்து நம்முடைய காயங்களெல்லாம் துடைத்து அந்த காயங்களெல்லாம் அந்த ரத்த வெள்ளத்தில் கிடந்த நம்ம எடுத்து என்ன பண்ணாரு,
காயங்களை துடைத்து ஆற்றி எண்ணெயை வார்த்து ஹல்லேலூயா சுகப்படுத்தி நம்ம என்ன பண்ணாரு, நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை காயங்களெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, கட்டினாரு. கட்டி தான் என்ன பண்ணாரு, இந்த நல்ல சமாரியனை போல உன்னை என்னையும் ஒரு ஜீவனை கொடுக்கும்படிக்கு தேவன் என்ன பண்ணாரு, செய்தாரு. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படியானால் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சபையில் கொண்டு வந்து நம்மளை சேர்த்தாரு. சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணார், உன்னை என்னையும் அந்த நல்ல சமாரியன் எப்படி வந்து அந்த குற்றீராக கிடந்தவனை எப்படி அந்த சத்திரக்காரன் கையில் கொடுத்தது போல ஒரு நல்ல சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. சேர்த்து என்ன பண்ணார் ஆண்டவர், அவனுக்கு 2 பணம் கொடுத்தானா அந்த நல்ல சமாரியன். இந்த வசனத்தை உங்களுக்கு அந்த கான்டெக்ட் வாசிக்கணுமா? அந்த கான்டெக்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன், அதனால தான் போகிறேன், நான் அப்படியே வாசிக்க போகிறேன். அதாவது நல்ல அவர் வந்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை பார்த்துக்க, இவன் நல்லபடியாக சுகமாகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்ம சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். சபையில் கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்குள்ள அந்த ஜீவன் என்ன பண்ணானா, அந்த உண்டாயிருக்கிற அந்த ஜீவன் என்ன பண்ணானா, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள பெருகும்படிக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவன் என்ன பண்ணா, உங்களுக்குள்ள பெருகுதான். ஹல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வர வர என்ன ஆகுது தெரியுமா, ஜீவன் உங்களுக்குள்ள பெருகுது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எப்படின்னு கேட்குறீங்களா? திருவிருந்து இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். யோவான் 6:53-54 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். யோவான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கா? அப்போ நீங்கள் சபைக்கு வரும்போது என்ன செய்றீங்கன்னா, திருவிருந்தில் நீங்கள் கலந்து கொள்றீங்க. திருவிருந்தை கலந்து கொள்ளாத போதும் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக இறங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நீங்கள் குணப்படுறீங்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கிற அதே சமயத்தில் அவருடைய மாமிசத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுறீங்க. எப்போ விசேஷமாக திருவிருந்தில் என்ன பண்ணுறீங்க, அவருடைய மாமிசத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நீங்கள் கையில் எடுத்து ஜெபித்து நீங்கள் புசிக்கிறீங்க. ஏதோ ரொட்டியும் ரசமும் நீங்கள் குடிச்சிட்டு போகிறதில்ல. அது தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள அவருடைய ஜீவனை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள என்னதை கொடுக்குறாராம், ஜீவனை கொடுக்குறாராம். அந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, பயபக்தியாக எடுக்கும் பொழுது அந்த ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதுக்கு ஒப்பான ஜீவன் தெரியுமா? நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க போகிற நித்திய ஜீவனுக்கு ஒப்பானது. அந்த பரலோகத்தை அனுபவிக்க போகிற நித்திய ஜீவனுக்கு ஒப்பானது. அது சாதாரணமானதல்ல. நீங்கள் பரலோகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவனுக்கு ஒப்பான ஜீவனை தான் நீங்கள் திருவிருந்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் பூமியிலே அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை உனக்கும் எனக்கும் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயபக்தியோடு எடுக்கிறீங்களோ, ஆனால் அதை அநேகர் ஏன் தெரியுமா, திருவந்த வர ஆசீர்வாதத்தை முக்கியமாக அதிகமாக உணர்ந்துக்கிற மாட்டேன். ஏன் தெரியுமா? காரணம், நீங்கள் நல்லா ஆயத்தத்தோடு வாங்க. ஆயத்தத்தோடு உங்களுடைய குறைகளை தாழ்த்தி ஜெபித்து, முந்த நாள் தாழ்த்தி ஜெபித்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். திருவிருந்தல் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், செய்ய வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுத்து, ஏன்னா தானே ஏதோ நம்ம சினிமாலாம் அப்படியே அது சீரியல் இதாக பார்த்துட்டு பசங்கிட்ட சண்டை போட்டு அப்படியே வந்து திருவிருந்தெல்லாம் இல்லை பண்ணாதீங்க. முந்த நாளும் ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி
தேவனோடு ஒப்புரவாகி மனுஷர்களோடு ஒப்புரவாகிட்டு வந்து நீங்கள் திருவிருந்து எடுத்து பாருங்க. அதில் அப்போ அதில் ஜீவன் இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய ஜீவன் இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் என்ன பண்ணா? பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் எப்போ உங்களுக்குள்ள பரிபூர்ணப்படுதான்? ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எப்போ உங்களுக்குள்ள பரிபூர்ணப்படுதான்? நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க பாருங்க. அப்போதான் அந்த ஜீவன் இந்த பரிபூர்ணப்படுதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவன் எப்போ பரிபூர்ணப்படுதான்? தேவனுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அது வரைக்கும் என்னது? உங்களுடைய தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு என்ன பண்ணிருக்க படிப்படியாக உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எப்போ பரிபூர்ணப்படுதா? நீங்கள் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. ஹல்லேலூயா. கவனத்தை சிதற விடாமல் நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்ட தேவனுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன பண்ணா? அந்த ஜீவன் நீங்கள் உங்களுக்குள்ள பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். நீங்கள் செய்கிற இந்த திருவிருந்து எடுக்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுக்கல. நீங்கள் கடைசி நாளில் நீங்கள் எழும்பும்படியாக தேவனோடு அவருடைய வருகையில் போகிறதுக்கு அடையாளமாக தான் நீங்கள் அதை எடுத்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு அவரோட வருகையில் போகணும்னு ஆசைங்க? ஆசை இருக்குல்ல, பயம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. அவருடைய வருகையில் போகணும்னு சொன்னால் நீங்கள் அந்த திருவிருந்த பயபக்தியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வருகையில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? போவதற்கு அடையாளமாக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்றீங்க. புத்தியுள்ள கன்னிகை போல நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை உனக்கு திருவிருந்தில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக. ஹல்லேலூயா. அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்படிக்கு உங்களுடைய காதுகள் தயாராக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுங்க. ஆனால் தேவனுடைய எக்கால சத்தத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய எக்கால சத்தம் அவருடைய காதுகளில் கேட்கணும். உன்னுடைய காதில் என்னுடைய காதுலையும் அது கேட்கணும். அது கேட்கும்போது தான் நம்ம வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு தான் நம்முடைய ஜீவன் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணப்படணும். ஹல்லேலூயா. அந்த திருவிருந்து எடுக்கும்பொழுது பயபக்தியோடு எடுங்க. ஆண்டவரே, உங்கள் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் பரிசுத்தப்படணும், உங்களோட வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதே கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பரிபூர்ண பற்றும். ஹல்லேலூயா. எனது ஜீவன் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனது ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன பண்ணிருக்கு? மறைஞ்சிருக்கு. உன்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவனும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மறைஞ்சிருக்குங்க. ஹல்லேலூயா. சாதாரணமா இல்லை. என்னுடைய ஜீவன், எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஹல்லேலூயா. உன் ஜீவன் தனியா இல்லை. ஹல்லேலூயா. நீ மட்டும் உன்னோட ஜீவன் தனியா, உன்னோட ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 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 அதனால ஆண்டவர் தனக்குள்ள மறைந்திருக்கிற அந்த ஜீவனை வருகையின் போது உன்னை விட்டுற மாட்டாரு. ஏன்னா உன்னுடைய ஜீவன் அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜீவன் அவருக்குள்ளாக மறைந்திருக்கிறபடியால் அவரால் உன்னை கைவிட முடியாது. வருகையில் உன்னை விட்டு போக மாட்டாரு. உன்னை வருகையில் இல்லை என்ற ஜீவனுக்குள்ள மகள் எங்கே இருக்கிறான்னு சொல்லி உன்னை எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. 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 அவரோட வருகையில் நீயும் நானும் பறந்து போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தன்னோடு கூட உன்னை சேர்த்துக்கொள்வார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவன். அப்போ சாவு என்னது ஆயுது? உனக்கு ஆதாயமாவது. உன் மரணம் அழுகையின் மரணமா இல்லை, துக்கமான மரணமா இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாத மரணம் இல்லை. உன் மரணத்தில் ஒரு நம்பிக்கை வருகிறது. மரணத்தில் ஒரு நம்பிக்கை வருகிறது. காரணம், அந்த சாவும் கூட தேவன் ஆதாயமாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அவர் உனக்கு ஜீவனாய் மாறுகிறார். அல்ல, அவர் உனக்கு ஜீவனாய் மாறுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஜீவனாய் இருப்பதால் சாவு கூட ஆதாயமா மாறிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. உனக்கு ஏற்படுகிற ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு தீமையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் உனக்காக உண்டு. அவருடைய ஜீவன் உனக்காக எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்க பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் உங்களுக்காக மறைந்திருப்பதை நினைத்து நீங்க அவரை தொழுது கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாரும். சரி, நான் இந்த உடவை நான் முடிக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் அவரை பரிசுத்தர்னு சொல்லி நீங்கள் தொழுது கொள்றீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தர்னு சொல்லி ஆலயத்தில் நீங்கள் தொழுது கொள்றீங்க. அதே போல் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் பரிசுத்தப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி முடிப்போமா? எனது அந்த பாட்டை எடுங்கம்மா. இந்த பாட்டை பாட நம்ம முடிப்போம். அந்த பாட்டு எடுங்க. எனது இயேசு கிறிஸ்து என் ஜீவன், ஆவது ஆதாயமே. மைக்கத்தை பாடுங்க தயவு செய்து. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல. பாடுங்க மைக்கத்தை. இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்வது நான். எல்லாரும் கைகளை உயர்த்தி. இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையில் நான் வெளிப்படுவேன். அதில் வாழறது நீங்கள் இல்லை, இயேசு உங்களில் வாழ்கிறார். அவளை ஜீவன், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.